அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 4 டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட், நெக்ஸ்ட் ஓப்பன் பால், அதுக்கடுத்து லிமிட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரைவ்டு செட். ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் பாருங்க. A set S in R is said to be a neighborhood of a point x belongs to R if there exists an open interval a comma b containing x and contained in S. So ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான் இது. அதாவது ஒரு செட்டை ஒரு பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த செட்டை நம்ம ரியல் நம்பர்ல எடுத்துக்க போறோம். ஸோ அதே ரியல் நம்பர்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இது நெய்பர்ஹுட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் நம்மால வரைய முடியணும். அதே நேரத்துல அந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த செட்டுக்குள்ள முழுமையா இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். அதை வந்து இப்போ டயக்ராமேட்டிக்கா பார்க்கலாம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் லைன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் ரியல் லைன் அப்படிங்கிறது -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கிற நம்பர் சிஸ்டம் தான். திஸ் இஸ் ரியல் லைன் ஆர். ஸோ இதுல 0 ரைட் சைடு எல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்குள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது ரேஷனல், அதாவது ரியல் நம்பர் அப்படிங்கறது த காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஒரு சின்ன கேப் கூட இல்லாம இந்த நம்பர் லைன்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு செட்டு நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். இப்போ அந்த செட்டு S ஈக்குவல் டு இது மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு -1,2 அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த செட்டை எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம், இதை தான் பார்க்க போறோம். அந்த டெஃபினிஷன் படிச்சு பாருங்க. S அப்படிங்கிற இந்த செட் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்ப X அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்க போறோம். ஸோ அந்த நம்பரை சுத்தி நம்மால ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைய முடியணும். இப்போ அந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த செட்டுக்குள்ளவும் இருக்கணும். ஸோ இவ்வளவுதான் லாஜிக். இந்த செட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் இப்போ 0 இந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த நம்பர் x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த x ஈக்குவல் டு 0வுக்கு இந்த செட்டு வந்து நெய்பர்ஹுட்டா இருக்குமா, அவ்வளவுதான் லாஜிக். இப்போ x ஈக்குவல் டு 0 எடுத்தாச்சு. உடனே இதுக்கு நான் ஒரு என்னால எவ்வளவு சின்னதா முடியுமோ அவ்வளவு ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைகிறேன். ஸோ அப்படி வரைஞ்சா கண்டிப்பா இது இந்த -1,2 அப்படிங்கிற இந்த செட்டுக்குள்ள இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். எஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த 0வை கண்டெயின் பண்ணி இருக்குதான்னு பார்க்கணும். எஸ், ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 0வுக்கு இந்த செட்டு வந்து ஒரு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ 0வுக்கு மட்டும்தானா அப்படின்னா இப்ப இந்த 1 எடுத்துக்கிறேன். அதாவது x ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இந்த 1 கண்டெயின் பண்ற மாதிரி நம்மால ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைய முடியுமா? எஸ், வரைய முடியுது. அது இந்த செட்டுக்குள்ள இருக்குதா? எஸ், இருக்குது. அப்போ 1க்கும் இந்த செட்டு வந்து ஒரு நெய்பர்ஹுட் தான் அப்படின்னு சொல்ல போறோம். சோ அந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த -1ல இருந்து 2க்குள்ள இருக்கிற அத்தனை நம்பருக்கும் இந்த செட்டு வந்து நெய்பர்ஹுட் தான். சோ அதுல எந்த டவுட்டும் இல்லை. இன்னும் சிம்பிளா பார்த்தா பெருசா இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறோம். M அப்படின்னு பேர் வைக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சப்செட் S அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சோ இந்த சப்செட்டை எப்பெல்லாம் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா இது சிங்கிள் லைன், அதாவது 1 டைமென்ஷனலா இருந்தா ஓப்பன் இன்டர்வல் போடுவோம். இதுவே வந்து 2 டைமென்ஷனலா இருந்தா ஓப்பன் டிஸ்க் வரைவோம். இதுவே வந்து 3 டைமென்ஷனல் ஆர் n டைமென்ஷனல் இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ஓப்பன் பால். சோ இவ்வளவுதான் லாஜிக். ஓப்பன் பால்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப இங்க ஓப்பன் இன்டர்வல் போடும்போது இந்த 1 சென்டரா வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைஞ்சுமே, அந்த மாதிரி இந்த 1 சென்டரா வச்சு அதை சுத்தி ஒரு பால் வரைஞ்சோம்னா திஸ் இஸ் கால்டு ஓப்பன் பால். அப்ப இது சென்டர் இருக்கும், அது எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதுக்கு ஒரு ரேடியஸ் ஒன்னு இருக்கு. சோ அந்த மாதிரி இன் ஜென்ரலா ஒரு செட்டு அதுக்குள்ள ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். இந்த சப்செட்டை உள்ள இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பாயிண்ட சுத்தி நம்ம ஓப்பன் இன்டர்வல் வரையணும். அதாவது
ஓப்பன் இன்டர்வலுக்கு இன்னொரு பேரு தான் இந்த மாதிரி இருக்கிற செட்ல, அதாவது n டைமென்ஷனல் செட்ல ஓப்பன் பால் அப்படின்னு பேரு. சோ இங்க இருக்கிற இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செட்டுக்கு உள்ள கண்டெயின் ஆயிருக்கணும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கும் இந்த செட் வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இப்ப இங்க பவுண்டரி மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ பாதி பாயிண்ட் தான் இந்த செட்டுக்குள்ள இருக்கும், மீதி பாயிண்ட் இருக்காது. அப்போ இத நம்ம இந்த பர்டிகுலர் நம்பருக்கு இட் இஸ் நாட் எ நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் கொடுத்திருக்கிற செட்டு s ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1,2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்ப இந்த செட் இப்படி வருமா பாருங்க, க்ளோஸ்ட் பிராக்கெட். இப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே இது நெய்பர்ஹுட் தான், அதுல டவுட் இல்ல. ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கிற அந்த நம்பர் x ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 யூஸ் பண்ணி நான் ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரையணும். எவ்வளவு க்ளோஸ்டா வரைஞ்சாலும் லெஃப்ட் சைடு ஓகே, பட் ரைட் சைடு கண்டிப்பா இந்த செட்டை விட்டு பாயிண்ட் வெளியே போயிடும். அப்ப கண்டிப்பா இந்த 2க்கு இந்த செட்டு நெய்பர்ஹுட் கிடையாது. நெய்பர்ஹுட்டா இருக்கணும்னா அந்த பாயிண்ட பிக்ஸ்டா வச்சு வரைகிற ஓப்பன் இன்டர்வல்கோ இல்ல ஓப்பன் டிஸ்குக்கோ இல்ல ஓப்பன் பாலோ முழுமையா அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். சோ இந்த மாதிரி பாதி உள்ளவும் பாதி வெளியவும் இருந்தா கூட இந்த பவுண்டரி பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இது நெய்பர்ஹுட்டா இருக்காது. சோ இதுதான் இங்க இருக்கிற பேசிக்கான விஷயம். இதை யூஸ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்ப இத பத்தி ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருந்தாதான் நம்மளால அந்த சம் எல்லாம் செய்யவே முடியும். சோ நெக்ஸ்ட் டெபினிஷன் ஓப்பன் பால். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான் இது. ஒன் டைமென்ஷனலா இருந்தா இப்ப ஏ அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட சென்டரா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடுறோமே, இதை தான் நம்ம ஒன் டைமென்ஷன்ல இதுக்கு பேரு தான் ஓப்பன் பால். அப்போ இந்த ஏ என்ற பாயிண்ட்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் நம்ம போட்டிருப்போம். சோ அந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு தான் ரேடியஸ். இதே வந்து 2 டைமென்ஷனலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதே ஓப்பன் பால் என்னவா மாறும்னா ஓப்பன் டிஸ்கா மாறும் 2 டைமென்ஷன்ல. அதே ரேடியஸ், அதே சென்டர். அதே மாதிரி n டைமென்ஷனலா இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் ஸ்பியரா மாறும். இதே தான் ஏ தான் சென்டர், அதே தான் ரேடியஸ். சோ இததான் வந்து ஓப்பன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அது கொடுத்துக்கிற அந்த டைமென்ஷனை பொறுத்து மாறும். 1 டைமென்ஷனலா இருந்தா ஓப்பன் இன்டர்வல், 2 டைமென்ஷனலா இருந்ததுன்னா ஓப்பன் டிஸ்க், 3 டைமென்ஷனலா இருந்ததுன்னா ஆர் 3 ஆர் மோர் டைமென்ஷன் ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னு சொல்ல போறோம். சோ அதுக்கான டெபினேஷன் பாருங்க. 1 டைமென்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஃபார் a belongs to R1 then ball a, R. சோ இந்த மாதிரி இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா Pங்கிறத பால் ரீட் பண்ணோம், A அப்படிங்கிறது சென்டர், R அப்படிங்கிறது ரேடியஸ். ஏவை சென்டராவும் R டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைஞ்சோம்னா அதுதான் 1 டைமென்ஷன்ல ஓப்பன் பால் அப்படின்னு சொல்ல போறோம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன மீனிங்னா சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு R1, அதாவது ரியல் நம்பர்ல such that மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு தெரியும். சோ இதுல ஏ அப்படிங்கிறது சென்டர், ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ரேடியஸை விட கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். அதுதான் ஓப்பன் இன்டர்வல். இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த டிஸ்டன்ஸை விட குறைவா தான் இருக்கும், அதுதான் இதுக்கு பேரு ஓப்பன் பால். அதே மாதிரி ஓப்பன் டிஸ்க்ல அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாம் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். இந்த ஓப்பன் டிஸ்க்ல பவுண்டரி பாயிண்ட தவிர்த்து மிச்சம் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எடுத்து சென்டரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், கண்டிப்பா இந்த ரேடியஸை விட கம்மியா தான் கிடைக்கும். இதே தான் ஓப்பன் ஸ்பியருக்கு, வேற எதுவும் இல்லை இது. சோ இஸ் செட் டு பி an open ball of A. சோ இதுதான் நம்ம ஏவோட ஓப்பன் பால் அப்படின்னு சொல்ல போறோம். சோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பன் இன்டர்வல் தான் ஓப்பன் பால் 1 டைமென்ஷன்ல. 2 டைமென்ஷனல் அப்படின்னா ஓப்பன் டிஸ்க், அதாவது ஒரு சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 டைமென்ஷனல் அப்படின்னா ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இதுல எங்கேயுமே அந்த பவுண்டரி பாயிண்ட் இன்க்ளூட் ஆகாது, உள்ள இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஓப்பன் பால். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஸ். சோ ஹெட்டிங் பார்க்கும் போதே தெரியும் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த செட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட் தான், வெரி சிம்பிள். அதை டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். சோ இதுக்கு உள்ள இருக்கிற பாயிண்ட் எல்லாம் நம்ம இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த செட்டுக்குள்ளவே நம்மால ஒரு ஓப்பன் பால் வரைய முடியுதான்னு பார்க்க போறோம். அப்படி வரைஞ்ச முடிஞ்சது அப்படின்னா இந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்ல போறோம். சோ வெரி சிம்பிள், அவ்வளவுதான்.
ஸோ இதுக்குள்ள இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் தான். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், எதை இன்டீரியர் பாயிண்ட் நம்ம சொல்லணுமோ அதை யூஸ் பண்ணி அதை சென்டரா வச்சு நம்மளால எவ்வளவு சின்னதா ஒரு ஓபன் பால் வரைய முடிஞ்சாலும் அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் தான். சப்போஸ் இந்த பாயிண்ட் பவுண்டரி மேல இருக்கு அப்படின்னா இதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, நம்ம எவ்வளவு சின்னதா ஒரு ஓபன் பால் வரைஞ்சாலும் சம் பாயிண்ட் இதை விட்டு வெளியே தான் போகும். ஸோ அதனால பவுண்டரி பாயிண்ட் என்னைக்கும் இன்டீரியர் பாயிண்ட் ஆகாது. ஸோ இதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, a point A belongs to S is said to be an interior point of S if there exists some open ball of A contained S. ஸோ இந்த டெஃபினிஷன் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு நம்மால ஒரு ஓபன் பால் வரைய முடியணும். அந்த ஓபன் பால் இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். தட் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் சம் பால், அதாவது பால் A, R contained S. இவ்வளவுதான். சிம்பிளா அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்மோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட் S ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம் பாருங்க. A real number A belongs to R1 is said to be a limit point or accumulation point or cluster point of S if every open ball contains a point of S other than A. அதாவது மீனிங் புரியுதா பாருங்க. எப்போ ஒரு ரியல் நம்பரை ஏவை நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போறோம்னா, எந்த செட்டு நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த செட்டுல இந்த ஏவுக்கு நம்ம ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஆர் ஓப்பன் பால் வரைஞ்சோம்னா இந்த ஏவை தவிர்த்து ஒரு பாயிண்ட் ஆச்சும் இந்த எஸ்ன்ற செட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், என்னன்னா எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் தான். ஸோ அதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. எஸ் அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், எடுத்தாச்சு. ஸோ இந்த செட்டுக்கு இந்த ஏன்றது லிமிட் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லி இருக்கிற கண்டிஷன் இந்த ஏவை தவிர்த்து ஒரு பாயிண்ட் ஆச்சு இந்த செட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஏவை நான் இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஏவை சென்டரா வச்சு என்னால ஒரு ஓப்பன் பால் வரைய முடியும். அந்த ஓப்பன் பால்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இந்த செட்டுக்குள்ளும் இருக்குதான் போகுது. அப்ப கண்டிப்பா இந்த ஏவை நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஸோ இங்க வரைகிற இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே இந்த கண்டிஷன் வரும். நம்மால ஒரு ஓப்பன் பால் போட முடியும், அது எல்லாமே இந்த செட்டுக்குள்ளும் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற அத்தனை பாயிண்ட்டையும் நம்மால லிமிட் பாயிண்ட்னு சொல்ல முடியும். பட் எக்ஸஸா ஒரே ஒரு விஷயம் இதுல பேசணும், என்னன்னா இந்த பவுண்டரி மேல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுண்டரி பாயிண்ட சென்டரா வச்சு நம்ம ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம். நம்மால எவ்வளவு சின்னதா வரைய முடிஞ்சாலும் நல்லா யோசித்து பாருங்க, பவுண்டரி விட்டு சில பாயிண்ட் வெளியே போகும். ஆனா டெபினிஷன் என்னன்னா, இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் லிமிட் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏவை தவிர்த்து எஸ்ஸோட ஒரு பாயிண்ட் ஆச்சு இருந்தா போதும். ஆனா இப்போ இது பவுண்டரி பாயிண்ட்ன்றதுனால கண்டிப்பா இந்த எஸ்ல சில பாயிண்ட் இருக்கதான் செய்யும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாவே போதும். பவுண்டரி விட்டு நிறைய பாயிண்ட் இருந்தாலும் இந்த பவுண்டரி லைனுக்கு உள்ள கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆச்சு இருக்கும். இப்படி இருந்தாலும் இந்த ஏவை நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர் பாயிண்ட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இன்டீரியர் பாயிண்ட்னா எல்லா பாயிண்ட்டும் இந்த செட்டுக்கு உள்ளதான் இருக்கணும். பட் லிமிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பவுண்டரி மேல இருந்தாலும் ஒரு ஓப்பன் பால் நம்ம வரைஞ்சோம்னா கண்டிப்பா சம் பாயிண்ட் ஆஃப் எஸ் கண்டெயின் திஸ் ஓப்பன் பால். கண்டிப்பா இந்த எஸ்ஸோட சில பாயிண்ட் ஆச்சும் இந்த ஓப்பன் பால்குள்ள இருக்கும். அப்போ இந்த பவுண்டரி மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்டா வர சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இல்ல, கண்டிப்பா இருக்கு. சப்போஸ் இந்த பவுண்டரி விட்டு நீங்க வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஓப்பன் இன்டர்வல் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த எஸ்ஸோட பாயிண்ட் ஒன்னு கூட இங்க இல்லைன்னா இதை நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சிம்பிளான டெபினிஷன் என்னன்னா, தட் இஸ் திஸ் பால் A, R intersection the given set S except A. This is not equal to 5. This is very very important definition. இது நம்மள எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கரெக்டா பார்த்து. அதாவது நம்ம எடுத்துக்க போற அந்த வரைய போற அந்த பாலுக்கும் கொடுத்திருக்கிற அந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட தவிர்த்து
குறைஞ்சபட்சம் ஒரு பாயிண்ட் ஆச்சும் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கணும். அதுதான் இங்க நாட் ஈக்குவல் டு 5 சொல்லியிருக்கிறாங்க. எம்டி செட் வந்துடக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது லிமிட் பாயிண்டா இருக்காது. சோ ஏவை தவிர்த்து ஒரு பாயிண்ட் ஆச்சும் அந்த எஸ்க்குள்ள இருக்கணும். அதாவது நம்ம வரைகிற அந்த ஓபன் பால் அப்படி இருந்ததுன்னா இந்த ஏவை நம்ம இந்த எஸ்க்கு லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும். இப்போ செட் எஸ் ஈக்குவல் டு 0,1 அப்படின்னு எடுப்போம். ஓபன் இன்டர்வல். இதுல 0 and 1 ஆர் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ். அதாவது நம்ம சொல்லி இருக்கிறது ஒரு ரியல் லைன் பத்தி தான் இங்க சொல்றோம். சோ இந்த ரியல் லைன்ல உங்களுக்கு தெரியும் -∞ டு +∞ வரைக்கும் டிராவல் ஆகும். இதுல நம்ம எடுத்துக்கிற அந்த இன்டர்வலே பாத்தீங்கன்னா ஓபன் இன்டர்வல் 0,1 தான். சோ இப்போ இந்த 0வும் 1 லிமிட் பாயிண்டா அப்படின்னா கண்டிப்பா லிமிட் பாயிண்ட் தான். என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். இப்ப 0வை நான் லிமிட் பாயிண்ட்னு சொல்லணும்னா 0வை சென்டரா வச்சு என்னால எவ்வளவு சின்னதா ஒரு ஓபன் பால் வரைய முடியுமோ வரைஞ்சு பாக்குறேன். அப்படி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா வரைஞ்சாலும் கண்டிப்பா இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட செட் எஸ் 0,1. இந்த செட்டுல ஒரு பாயிண்ட் ஆச்சும் உள்ள வரும். அப்பதான் நம்மளால ஓபன் இன்டர்வலோ இல்ல ஓபன் பாலோ வரைய முடியும். சப்போஸ் இந்த செட்டு எஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நம்ம எழுதி இருக்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் செட் அப்படின்னு கூட நீங்க திங்க் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது. சோ இப்ப இந்த 1 வச்சு நம்மளால ஒரு ஓபன் இன்டர்வல் வரைய முடியுமா அப்படின்னா இது கொடுத்திருக்கிறது நேச்சுரல் நம்பர் செட் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சோ இதுல 1க்கு அடுத்து 2 தான் இருக்கும். அப்ப நமக்கு இங்க இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே அப்போ லிமிட் பாயிண்டா இருக்காது. சோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் புரிஞ்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் derived set. சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். Let S be a set of real numbers. The set of limit points of S is called derived set. அதாவது இந்த செட்டில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் derived set அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா D of S அப்படின்னு எழுதுவோம். இல்லனா S dash அப்படின்னு எழுதலாம். ஆர் S bar அப்படின்னு எழுதலாம். சோ இது எல்லாமே derived setக்கான நோட்டேஷன். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஓபன் செட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்டாவே இருந்ததுன்னா அதை நம்ம ஓபன் செட் அப்படின்னு சொல்ல போறோம். சோ அதுக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன் இதான். லெட் G contained R1. அதாவது Gங்கிற ஒரு செட் ரியல் நம்பர்ல எடுத்துக்கிறோம். This G is said to be an open set if every point of G is an interior point of G. சோ இதுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோ ஆல்ரெடி நம்ம இன்டீரியர் பாயிண்ட பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு செட். சோ இதுக்கான டெஃபினிஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். A set E contained R1 is said to be closed if it contains all its limit points. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு செட்டோட எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ளவே இருக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ் ஈக்குவல் டு ஒரு செட் எடுத்துக்கிறோம் 0,1. சோ இதோட derived செட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது derived செட்னு சொல்றது இந்த செட்டுக்கான மொத்த லிமிட் பாயிண்டையும் கலெக்ட் பண்ணி எழுதுற செட்டுக்கு பேரு தான் derived செட். அப்போ the derived set எப்படி நோட்டேட் பண்ணுவோம், D of S this is equal to அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு தெரியும் லிமிட் பாயிண்ட் அப்படின்னா இப்ப இந்த 1 சென்டரா வச்சு ஒரு ஓபன் பால் வரைஞ்சோம்னா இந்த எஸ்ன்ற இந்த செட்டோட ஒரு எலமெண்ட் ஆச்சு கண்டெயின் ஆயிருந்தா போதும், கண்டிப்பா அந்த மாதிரி வரும். அதனால இங்க இருக்கிற 0வும் இதுக்கு லிமிட் பாயிண்ட் தான், 1 இதுக்கு லிமிட் பாயிண்ட் தான். அப்போ அந்த derived செட்ல 0வும் வரும் 1ம் வரும். சப்போஸ் செட்டை க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 எடுத்தீங்க அப்படின்னா இப்பவும் இந்த derived செட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வும் வரும் 1 வரும். அதுக்கு உள்ள இருக்கிற எல்லா நம்பருமே இதுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கும். சோ இப்போ அந்த க்ளோஸ்ட் செட்டோட டெஃபினிஷனை கவனிச்சு பாருங்க. எந்த செட்டை நம்ம க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்ல போறோம்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்னவா இருக்கணும், லிமிட் பாயிண்ட்ஸா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த எஸ் அப்படிங்கிற இந்த செட்டும் இதோட derived செட்டும் எப்பெல்லாம் ஈக்குவலா இருக்குதோ அந்த செட் எல்லாமே க்ளோஸ்டு செட்டா இருக்கும், சிம்பிளா சொன்னா. ஏன்னா எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் உள்ள வச்சிருக்க போற அந்த செட்டை தான் நம்ம க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இங்க நம்ம ஈன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். அப்போ ஈங்கிறதும் அதோட derived செட் ஆஃப் ஈயும் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த செட்டை நம்ம க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு ரிலேட்டடா இன்னும் சில ரிசல்ட் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.